1 லட்சம் 2 லட்சம் இல்லங்க 10 லட்சம் கிலோ தங்கம் ஒரு அரண்மனைக்கு அடியில புதைச்சு வச்சிருந்த விஷயம் தெரிஞ்சது. 2013 உத்தரப்பிரதேசம் உன்னாவ் டிஸ்ட்ரிக்ட்ல டவுண்டியா கெரா அப்படிங்கிற கிராமத்துல இந்திய தொல்லியல் துறை ஒரு பெரிய டீமோட வந்து இறங்குறாங்க. 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ராஜா ராவ் ராம் பக்சிங் அப்படிங்கிற ராஜா வாழ்ந்த அரண்மனையில ஒரு குறிப்பிட்ட பகுதியில தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிராம மக்களும் பரபரப்பா அங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறாங்க. அந்த அரண்மனையை சுத்தியும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு பொதுமக்களை அரண்மனையை நெருங்க விடாம பாத்துக்கிறாங்க. ஏன்னா அரண்மனைக்கு அடியில அந்த ராஜா புதைச்சி வச்ச 1000 டன் அதாவது 10 லட்சம் கிலோ தங்கம் அத்தனையும் இந்திய அரசு கைப்பற்றணும். அதுல 1 மில்லி கிராம் கூட பிறர் கைக்கு போயிடக்கூடாது. பொதுமக்களுக்கு ஒரே அதிர்ச்சி. நேத்து வரைக்கும் கேட்கறதுக்கு ஆள் இல்லாம கிடந்த இடம், அந்த கிராம மக்கள் மலைக்கு கூட ஒதுங்காத இடம். இப்படி 10 லட்சம் கிலோ தங்கம் அந்த அரண்மனைக்கு அடியில இருக்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சிருந்தா அவங்க சும்மா விட்டுருப்பாங்களா என்ன? ஆனா தெரியலையே. தங்கம் இருக்கிற விஷயம் கிராம மக்கள் கிட்ட வராம தொல்லியல் துறை காதுக்கு போயிடுச்சு அப்படின்னு திருவிளையாடல் படத்துல வர்ற நாகேஷ் மாதிரி புலம்பாதவங்களே இல்ல. விஷயம் கேள்விப்பட்டு மீடியா வந்தாச்சு. நார்த் இந்தியா முழுக்க அந்த விஷயம் வைரல் ஆகிடுச்சு. அந்த ஊர்க்காரங்க தூங்க கூட இல்ல. தங்கம் கிடைச்ச செய்தி எப்ப வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்து அங்கேயே டேரா போடுறதுமா இருந்தாங்க. ஒரு வழியா ஒரு 4 வாரம் போச்சுங்க. இந்திய தொல்லியல் துறை அதிகாரிகள், ஊழியர்கள், வேலையாட்கள் அப்படின்னு எல்லாருமே வண்டி ஏறி கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க கிளம்பிட்டாங்கன்னா தங்கம் கிடைச்சதா இல்லையா, பெட்டி பெட்டியா தங்கத்தை எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா இவங்க என்ன பெட்டி படுக்கையோட கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பொதுமக்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்துச்சு. 20 மீட்டர் ஆழம் வரைக்கும் தோண்டி பார்த்தோம். துருப்பிடிச்ச இரும்பும் சில பழங்காலத்து மண்பானை ஓடுகளும் தான் கிடைச்சது. தங்கம் ஒரு இம்மி அளவு கூட கிடைக்கல அப்படின்னு தொல்லியல் துறையை சேர்ந்த ஊழியர் ஒருத்தர் பொதுமக்கள் கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தாரு. பொதுமக்கள் இதை கேட்டதும் நல்ல வேலை இந்த நியூஸ் நம்ம காதுக்கு வராம அரசு காதுக்கு போச்சு, இல்லனா நம்ம தான் படாத பாடுபட்டிருக்கணும் அப்படின்னு ஆறுதல் அடைஞ்சாங்க. நார்த் இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்பட்ட விஷயம் முடிவுக்கு வந்துச்சு. சரி, இப்படி இந்த அரண்மனையில 10 லட்சம் கிலோ தங்கம் இருக்கு அப்படின்னு அரசுக்கு யார் சொன்னது? சோபன் சர்க்கார் அப்படின்னு ஒரு சாமியார். அவரோட கனவுல அந்த ராஜா வந்து அரண்மனைக்கு அடியில 10 லட்சம் கிலோ தங்கம் புதைச்சு வச்சிருக்கேன், அது இந்திய நாட்டோட நலனுக்கு வச்சுக்க சொல்லி இந்திய அரசு கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கலைஞ்சு போயிட்டாரு. அந்த சாமியாரும் இந்திய தொல்லியல் துறைக்கு இதை பத்தி கடிதம் எழுதி அனுப்பினாரு. அந்த சாமியாரோட கடிதம் அதுக்கு பின்னாடி நடந்த GSI அதாவது இந்திய புவியியல் ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில கலாச்சாரத்துறை அமைச்சகம் தொல்லியல் துறைக்கு அங்க அகலாய்வு செய்யறதுக்கு உத்தரவு கொடுத்தாங்க. ஆனா கிடைச்சது என்னவோ மண்பானை ஓடுகளும் துருப்பிடிச்ச இரும்பும் தான். ஒரு கனவை அடிப்படையா வச்சு அகழ்வாய்வு நடந்திருக்கிறது உண்மையிலேயே ஷாக்கிங்கான விஷயம். இன்னொரு பக்கம் கனவு புரளிங்கிறத கடந்து 10 லட்சம் கிலோ தங்கம்னா சும்மா இல்லையே. ஒருவேளை அப்படி உண்மையிலேயே கிடைச்சிருந்தா அந்த கனவுல வந்தது போல இந்தியாவுக்கு அது உதவியா இருந்திருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.